ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா உங்கள் ஃபேமிலி கூட? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நாங்கள் போன இடம் தான் டாப் ஸ்லிப். இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து 78 கிலோமீட்டர்ஸ் காட்டும். இது சின்ன ஹில்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அங்கே போய் நம்ம டிக்கெட் வாங்கணும். அங்கே போகும்போது நீங்கள் கேஷ் கையில் கொண்டுட்டு போங்க, ஏன்னா ஜிபே வந்து அலோடு இல்லை. ஸோ அங்கே டிக்கெட் வாங்கிட்டு உங்களை வந்து ஒரு ஆர்மி வேனில் வந்து உங்களை வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேன் அடுத்த ட்ரிப் போகிற வரைக்கும் நம்ம அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த வேனில் ஏறி ஃபாரஸ்ட்குள்ளே போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் அங்கே போகும்போது எந்த ஒரு ஃபுட்டுமே நீங்கள் கொண்டுட்டு போகக்கூடாது. எந்த ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து உங்கள் கார்லேயோ பேக்லேயும் இருக்கக்கூடாது. நீங்கள் இங்கே வர பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 7 o'clock வந்து இந்த பிளேஸில் ரீச் பண்ணுங்கள். எல்லா அனிமல்ஸுமே நீங்கள் பார்க்கலான்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போன டைம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமாக இருந்துச்சு. அப்போவே வந்து நாங்கள் ஃபாரஸ்ட்டில் வந்து முடிஞ்சளவு கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். இதான் நாங்கள் வந்து பார்த்த பைசன். அங்கங்கே காட்டுக்குள்ளெல்லாம் தேடி நான் முடிஞ்சளவு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதான் காட்டு எருமை. நிறைய எருமைகளாக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து புள்ளி மான்கள் இருந்துச்சு. மெயினாக உங்கள் கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் நாங்கள் காட்டுக்குள்ளே போகும்போது இந்த ஒரு யானையை பார்த்தோம். இது வந்து ஒரு கேர்ள் யானை, ரொம்ப ஏஜ்டான யானை. ஸோ இது ஆக்சுவலாக வளர்க்குற யானை தான். பயம் இல்லாமல் நம்ம வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போகலாம். இந்த யானையை வளர்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இந்தமாரி வீடுகளாக கட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் ரிட்டன் வரும்போது இந்த மாதிரி புள்ளி மான்கள் வந்து அழகாக ரோடை க்ராஸ் பண்ணி காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. அந்த புள்ளி மான்களுக்கு வந்து ஒரு ராஜா இருக்கும்ல, அதுதான் இந்த ராஜா. கொம்பு வச்ச மான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு எல்லா மான்கள் வந்து க்ராஸ் பண்ணுற வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இது ஈகிள் பார்த்தோம். இந்த ஈகிள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஈகிளோட சிறப்பு என்னென்னா, இது வந்து 360 டிகிரி வந்து இது ஹெட்டை வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ நம்ம பின்னாடி நின்றாலுமே அது வந்து ஹெட்டை வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி பார்க்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறையா பிளாக் மங்கீஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே நிறைய ட்ரீஸ் பார்த்தோம். அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதில் வந்து புள்ளி வச்ச மரங்கள் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ கைடு வந்து சேஃப்டினஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மரத்தில் வந்து மலைப்பாம்புகள் வந்து இருக்கும். ஸோ அதோட பாடி ஸ்ட்ரக்சரும் இதோட பாடியும் சேமாக இருக்கும் அப்படி நாலேஜ் அவங்கக்கிட்ட இருந்தும் நாங்கள் கேட்டுக்கிட்டோம்.